ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் சேனல். நான் எஸ்கே. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, AWS ஸ்கில் பில்டர்ல ஒரு ஃப்ரீ லேபுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அதாவது ஆன்-ப்ரம்ல இருந்து நம்மளுடைய மோனோலித்திக் வெப் அப்ளிகேஷனை AWSக்கு மைக்ரேட் பண்றதுக்கான ஒரு லேப் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ரெண்டு விதமான அப்ளிகேஷன் சர்வீஸ் வந்து யூஸ் பண்றாங்க. லைக் அப்ளிகேஷன் மைக்ரேட் சர்வீஸ் பிளஸ் டேட்டாபேஸ் மைக்ரேஷன் சர்வீஸ் அப்படின்ற ரெண்டு AWS சர்வீஸை யூஸ் பண்ணி ஆன்-ப்ரம்ல இருக்கக்கூடிய ஒரு 2 டயர் வெப் அப்ளிகேஷன் AWSக்கு வந்து நம்ம மூவ் பண்றதுக்கான ஒரு லேப். இந்த லேப் வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் 20 பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டா வந்து ஒரு ஃப்ரீயா வந்து அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. எத்தனை முறை வேணா நீங்க வந்து எடுத்துக்கலாம். இந்த லேபுக்கு வந்து உங்கள்கிட்ட வந்து ஆல்ரெடி ஒரு ஸ்கில் பில்டர் அக்கௌண்ட் இருக்கு. ஒரு ஃப்ரீயா, அதாவது சப்ஸ்கிரிப்ஷன் இல்லாம ஜஸ்ட் ஒரு ஃப்ரீயா ஸ்கில் பில்டர் அக்கௌண்ட் அமேசானோட லாகின் இருந்தால் போதும். இல்ல அப்படின்னா ஒன் டைம் பாஸ்வேர்டு கூட கொடுக்குறாங்க. லைக் இந்த லிங்க்ல வந்து நான் கிளிக் பண்ணிட்டு நீங்க வந்து உங்களோட ஆல்ரெடி அமேசான் உடைய கிரெடென்ஷியல் இருக்கு. லைக் ஸ்கில் பில்டரோட கிரெடென்ஷியல் இருந்தா நீங்க லாகின் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னாலும் ஒன் டைம் ஒரு ஜிமெயில் ஐடி மட்டும் நீங்க கொடுத்தீங்கன்னா ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் இதுல போட்டிருக்காங்க இல்லையா, மேல வந்து பாத்தீங்கன்னா அமேசான் லாகின், கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒன் டைம் இமெயில் பாஸ்கோட் அப்படின்னு சொல்லி இதுல சைன்இன் கொடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்க ஒரு இமெயில் ஐடி கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுல வந்து உங்களுக்கு வந்து ஒரு 9 டிஜிட்ல வந்து ஒரு பாஸ்கோட் வந்து அவங்க சென்ட் பண்ணுவாங்க. இப்போ நான் தமிழ்களோட மெயில் ஐடியான tech4all247 அப்படிங்கிற மெயில் ஐடி வந்து நான் கொடுக்குறேன். இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 9 டிஜிட் இருக்கக்கூடிய ஒரு பாஸ்கோட் வந்து சென்ட் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பேம்ல வந்து விழுகும், செக் பண்ணிக்கங்க. சப்போஸ் இன்பாக்ஸ்ல விழுகல அப்படின்னா நீங்க ஸ்பேம்ல செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? இப்ப நான் செக் பண்ணி பாக்குறேன். நமக்கு இன்னும் வந்து இன்பாக்ஸ்ல வரல. மேபி ஸ்பேம்ல செக் பண்ணி பார்க்கலாம். பாத்தீங்கன்னா ஸ்பேம்ல வந்து வந்திருக்கு. அதனால இன்பாக்ஸ்ல வரல அப்படின்னா நீங்க வந்து ஸ்பேம்ல செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து பாத்தீங்கன்னா 9 டிஜிட் இருக்கு இல்லைங்களா, அந்த பாஸ்வேர்டை காப்பி பண்ணி ஜஸ்ட் நீங்க பேஸ்ட் பண்ணிட்டு சைன்இன் பண்ணீங்கன்னா உங்களை அந்த லேபுக்கான அந்த லேபை ஸ்டார்ட் பண்றது பிளஸ் அந்த லேபுக்கான கம்ப்ளீட் டீடைல் ஸ்டெப்ஸ் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து போயிடும். இந்த லேபுக்கான டியூரேஷன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 120 மினிட்ஸ் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கான ப்ரீ ரிக்வெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா நம்ம AWSல EC2, RDS அண்ட் IAM அண்ட் VPC இதை பத்தியான ஒரு நாலேஜ் நமக்கு வந்து இருக்கணும். ஓகேங்களா? இந்த லேப்ல நம்ம என்ன அச்சீவ் பண்ண போறோம் அப்படின்னா, ஆன்-ப்ரம் இருக்கக்கூடிய ஒரு 2 டயர் அப்ளிகேஷன் லைக் வெப் அண்ட் ஆப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிஷின்ல ரன் ஆயிட்டு இருக்கும். தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா டேட்டாபேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிஷின்ல ரன் ஆயிட்டு இருக்கும், 2 சர்வர். ஆனா இப்ப இந்த லேப்ல வந்து நம்ம வந்து ஆன்-ப்ரம் உங்களுக்கு நீங்க கனெக்ட் பண்ண முடியாது. லைக் வந்து அதுக்கு பதிலா அவங்க வந்து ஒரு ரீஜன்ல வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, இதுல போட்டிருக்க மாதிரி US West 2ல வந்து 2 சர்வர் உங்களுக்கு ரன் ஆயிட்டு இருக்கும். அதாவது வெப் ஆப் இருக்கக்கூடிய ஒரு சர்வர் பிளஸ் டேட்டாபேஸ்க்கான ஒரு சர்வர் ரன் ஆயிட்டு இருக்கும். இந்த 2 சர்வரை தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா AWSக்கு வந்து மைக்ரேட் பண்ண போறோம். லைக் வந்து US East 1க்கு வந்து நார்த் விர்ஜினியா ரீஜன் வந்து மைக்ரேட் பண்ண போறாங்க. லைக் வெப் ஆப் ஆன சர்வர் வந்து பாத்தீங்கன்னா செப்பரேட்டா ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து ரன் ஆக போகுது. தென் வந்து பாத்தீங்கன்னா டேட்டாபேஸ் அங்க EC2 ஆன்-ப்ரம் கூடிய சர்வர்ல இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா அமேசானுடைய ஆர்டிஸ் வந்து ரன் ஆகும். ஓகேங்களா? இங்க வந்து அப்படி அந்த ஐகான் வந்து ஏன் அப்படி கொடுத்துருக்காங்கன்னா இது ஆன்-ப்ரம் கன்சிடர் பண்றாங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க ரெண்டுமே வந்து EC2ல இருக்கும். ஆனா அதை நம்ம வந்து ஒரு ஆன்-ப்ரம் நீங்க கன்சிடர் பண்ணிக்கணும். இதே நீங்க வந்து ஒரு ஆன்-ப்ரம் வந்து ட்ரை பண்ணீங்கனாலும் கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். இந்த மைக்ரேஷனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க ரெண்டு விதமான ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்றாங்க. லைக் வந்து ரீஹோஸ்ட் அண்ட் ரீபிளாட்ஃபார்ம். நார்மலா வந்து பாத்தீங்க அப்படின்னா AWSல 7 விதமான மைக்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து இருக்கு. ஓகேங்களா? நம்ம டுட்டோரியல் டோஜோல இந்த மைக்ரேஷன் ஸ்ட்ராட்டஜியை பத்தி டீடைலா வந்து கொடுத்துருக்காங்க. ரீகோஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஏஎம் எடுத்து நீங்க மூவ் பண்றதா இருக்கட்டும், இல்லைன்னா கிளவுட் ஏஜென்ட் இன்ஸ்டால் பண்ணி மூவ் பண்ணுவோம். அது மாதிரி இங்க வந்து என்ன யூஸ் பண்றாங்கன்னா அப்ளிகேஷன் மைக்ரேஷன் சர்வீஸ் யூஸ் பண்ணி நம்மளுடைய ஆன்-ப்ரம் இருக்கக்கூடிய அந்த வெப் ஆப் சர்வரை வந்து AWS வந்து மூவ் பண்றாங்க. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரீபிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா லைக் சர்வர்ல இருந்து இந்த மாதிரி பாஸ் மாடல், அதாவது RDS, இந்த மாதிரி எலாஸ்டிக் பீன் ஸ்டாக், இந்த மாதிரியான பாஸ் மாடலுக்கு வந்து மூவ் பண்றது. அதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து செகண்ட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாங்க. லைக் வந்து டேட்டாபேஸை வந்து நம்ம வந்து டேட்டாபேஸ் மைக்ரேஷன் சர்வீஸ், அதாவது டிஎம்எஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த சர்வீஸை யூஸ் பண்ணி AWS வந்து மூவ் பண்றாங்க. அப்ப செகண்ட் மைக்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து பாத்தீங்கன்னா இதுல யூஸ் பண்ணிடுறாங்க. லைக் ரீஹோஸ்ட் அண்ட் ரீபிளாட்ஃபார்ம் ரெண்டு யூஸ் பண்றாங்க. அதர் மைக்ரேஷன் சர்வீஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ரீபர்ச்சேஸ் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா டிராப் பண்ணிட்டு ஷாப், அதாவது நம்ம வந்து இங்க டிராப் பண்ணிட்டு அங்க ஷாப் அப்படின்னா லைக் ஒரு SaaS மாடல், சாஃப்ட்வேர் அஸ் எ சர்வீஸா நம்ம வந்து AWS உடைய மார்க்கெட் பிளேஸ்ல வந்து SaaS-ஆவே நம்ம வந்து அதை எடுத்து நம்ம வந்துட்டு கம்ப்ளீட்டா எந்த விதமான நம்ம பிளாட்ஃபார்மோ இல்லை இன்ஃபோவோ நம்ம மேனேஜ் பண்ண அவசியம் இல்லை. ஒரு SaaS மாடலும் நம்ம வந்து யூஸ் பண்ணுறது. அதான் வந்து பாத்தீங்கன்னா ரீபர்ச்சேஸ் இருக்குது. ஃபோர்த் வந்து பாத்தீங்கன்னா ரீஃபேக்டர் அண்ட் ரீ ஆர்கிடெக்ட் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஒரு கிளவுட் நேட்டிவ், அதாவது கம்ப்ளீட்டா நம்ம கிளவுட்ல இருந்தே நம்ம என்ன பண்றது, ஸ்கிராச்ல இருந்து நம்ம கொண்டு வரது, கிளவுட் நேட்டிவ் கொண்டு வரது. அதான் பாத்தீங்கன்னா ரீஃபேக்டர் அண்ட் ரீ ஆர்கிடெக்ட் அப்படிங்கிறது. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரீலொகேட் இருக்கு. ரீலொகேட் அப்படிங்கிறது நம்ம லைக் சேம் லைசன்ஸ், லைக் நம்ம ஆல்ரெடி ஆன்-ப்ரம் வச்சிருக்க எக்ஸிஸ்டிங் லைசன்ஸை வச்சுக்கிட்டு அப்படியே ஜஸ்ட் இன்ஃபார்மேட்டிவ் நம்ம என்ன பண்றோம், ஒரு இன்ஃபார்மேட்டிவ் நம்ம AWSல மேனேஜ் பண்றது. லைக் வந்து VMwareல வந்து vSphere வச்சிருக்கோம் அப்படின்னா AWSல போயிட்டு VMware கிளவுட் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து AWS வந்து யூஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரீலொகேட் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் கடைசியா இருக்கக்கூடிய ரெண்டு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ரிட்டையர் அண்ட் ரீடைன். ரிட்டையர் அப்படின்றதுதான் இதுக்கப்புறம் இந்த நம்முடைய ஆன்-ப்ரம் இருக்கக்கூடிய சர்வர் வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ் வந்து தேவையில்லை அப்படின்னா அதை கம்ப்ளீட்டாவே வந்து ரிட்டையர் பண்றது, நம்ம டர்ன் ஆஃப் பண்றது. அதான் வந்து பாத்தீங்கன்னா ரிட்டையர் அப்படிங்கிற மைக்ரேஷன். லாஸ்டா இருக்கு பாத்தீங்கன்னா ரீடைன். ரீடைன் வந்து சம்திங் நம்ம எப்ப திடீர்னு தேவைப்படலாம், இப்போதைக்கு நம்ம மைக்ரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை.
பின்னாடி வந்து தேவைப்படலாம் அப்படின்றது வந்து நம்ம ரீட்டைன் பண்ணி வச்சுக்கிறோம். அது மைக்ரேஷன் பண்ணாம வச்சுக்கிறோம். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரீட்டைன்ல வரும். இந்த மாதிரி வந்து ஒரு 7 விதமான ஸ்ட்ராட்டஜி இருக்கு. இந்த மைக்ரேஷன் ஸ்ட்ராட்டஜில டாப்பா இருக்கக்கூடிய அந்த ரீகோஸ்ட் அண்ட் ரீட் பிளாட்ஃபார்ம், இந்த 2 ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணி இந்த ஃப்ரீ லேப் இருக்கு இல்லைங்களா, அந்த மைக்ரேஷன் மோனோலித்திக் 2 tier வெப் அப்ளிகேஷன் வந்து AWS வந்து நம்ம மைக்ரேட் பண்ண போறோம். அதுக்கு நம்ம AWSல வந்து AWS உடைய அப்ளிகேஷன் மைக்ரேஷன் சர்வீஸ் பிளஸ் டேட்டாபேஸ் மைக்ரேஷன் சர்வீஸ், இந்த 2 சர்வீஸையும் நீங்க இந்த லேபை நீங்க கம்ப்ளீட் பண்ண முடியுமா, உங்களால பக்காவா லேர்ன் பண்ண முடியும். அதுக்கான கம்ப்ளீட் ஸ்டெப்ஸ் ஃபுல்லா இதில் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் நம்ம ஸ்டார்ட் லேப் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு 15 to 20 மினிட்ஸ்ல இந்த லேபுக்கான கம்ப்ளீட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே பேக்எண்ட்ல கிரியேட் ஆயிட்டு நமக்கு வந்து ஓப்பன் கன்சோல் அப்படின்னு சொல்லி ரைட் சைடு வந்து நிற்கும். அதை கிளிக் பண்ணி நம்ம அந்த கம்ப்ளீட்டா கீழே இருக்கக்கூடிய எல்லா ஸ்டெப்ஸையும் நம்ம ஃபாலோ பண்ணி அதை லேப் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். அதுல வந்து நம்ம இந்த ரீகோஸ்ட் அண்ட் ரீட் பிளாட்ஃபார்ம், இந்த 2 மைக்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்றோம். AWSல நமக்கு வந்து இந்த லேபை கம்ப்ளீட் பண்ற மூலியமா 2 விதமான மைக்ரேஷன் சர்வீஸ் வந்து நீங்க டீடைலா தெரிஞ்சுக்க முடியும் ஹேண்ட்ஸானா வந்து. அதனால யாரெல்லாம் AWS லேர்ன் பண்ணிட்டு இருக்கிற இன்கிரேஷனுக்கான ஒரு ஃப்ரீ லேப், அதாவது செப்டம்பர் 24 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஃப்ரீ லேபை கண்டிப்பா யூஸ் பண்ணி பாருங்க. உங்களோட ஜஸ்ட் ஒரு ஜிமெயில் ஐடி இருந்தாலே போதும், இதை நீங்க யூஸ் பண்ணி பார்க்க முடியும். இதுக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்களும் செக் பண்ணி பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல யாராவது AWS லேர்ன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்மளோட சேனலோட லிங்க் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.